சோறு திங்க வேற என்ன கேக்குற? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பொது தொகுதி கட்டம், பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ, பொது குளத்துல நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நான் தெலுங்குல தான் ஓட்டே கேட்பேன். சாரு சொன்னாரு. அப்புறம் என்ன நீங்க வந்த என்னைய பாருங்க, நேரா வந்து பாருங்க. எங்க இந்த வேலையில இந்த பிரச்சனைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க. எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி, எங்களுக்கு எல்லா வகையிலும் அது கோட்டா உண்டு. அப்புறம் புடுங்கறக்கா இருக்காது. சரி சரி சரி. அப்பாயின்மெண்ட் கோட்டா உண்டு, எல்லா காலேஜ்ல சீட்டு உண்டு, எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேரு நிச்சயமா இருப்போம். ரெண்டு பேருமே செய்யற இடத்துல இருக்கீங்க. ஏன்னா மக்களோட பணத்தை திருடுறீங்களா, திருட்டு நாய்ங்களா? யார் யார் எங்க தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். எந்தெந்த வேலை, பியூன் வேலை இருந்து மேல போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க. முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டா பயல. நீங்க கூச்சப்படக்கூடாது, நீங்க என்ன பண்ணி வெக்கப்படக்கூடாது. நேரா வந்து என்ன கேட்க போறோம், நீங்க யார் யார் கேட்க போறோம். நான் சுந்தரராஜ் ரெட்டியார், ரைட் உட்காருங்க. அவங்களை எந்த ஊர்னா கேட்க போறோம், சுந்தரராஜ் ரெட்டியார் தான் சேர. ஏண்டா கெட்டு போயிறேன், நீ எல்லாம் சமூக நீதி பேசுறீங்க, கேவலம். உட்காந்து ஒரு காப்பியை குடியான்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம், இதுதான் முக்கியம். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், இந்த புழுத்த வேலையெல்லாம் 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அரசியல்ல நாங்க 2 பேரும் வந்தா இந்த சமுதாயத்துக்கு லாபம். இந்த சமுதாயத்துக்கு லாபம் வரணும்னா நேரு நாச்சி நானும் வந்தாகணும். ஏண்டா கெழுட்டு நாயே, ஏண்டா ஜாதி ஒழி படிச்சவனே, நீ சமூக நீதி பேசுற. என்ன அர்த்தம் தெரியல. என்ன அர்த்தம் தயா? மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்களேன். மூன்றாவது தர மக்களாக அது வாயில சொல்ல முடியாத வார்த்தை. அது உங்களுக்கு ப்ராப்ளம். இது உங்கள மாதிரி ஆட்கள் பிடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா? அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாழ்த்தப்பட்ட ஆட்களா? யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடா. என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? உன்னை நாங்க கூப்பிட்டோம்டா. இந்தடா உன்னை நாங்க கூப்பிட்டோம். பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். வீட்டுக்காரர் வந்துக்கிறாரா? வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பண்றாரு. போயிட்டாரா? பாவம். நல்ல வழியாதான் நீ இப்படி நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசு பஸ்ல போறீங்க. ஓசு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற ஓட்டு கிழி கீழ்ச்சிட்டீங்க. நீங்க வந்து கேட்கறீங்க, அதை பத்தி நான் கவலை. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. அதுவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயம். இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி. கருணாநிதி மம்மால அடியே கொஞ்சம் நஞ்சு அரிப்பல்லடி கெத்தா கேடு. கருணாநிதியை கேட்கிறேன். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? கோபாலபுரத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம். சில நேரங்களில் நடந்தே போய் பக்கோடா வாங்கிட்டு வருவேன், டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு.
அப்ப டீக்கும் பகோடாவுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க வீட்டுல. அதுல ஒரு ஐட்டமாவை நான் திருடி பண்ணேன். ஆத்தா இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காரு. நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. குறை பிரசவம் அதுவும் கள்ள உறவுல. கழுத இதுதானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. நின்னுங்கனா 5, படுத்தா 10 தான். பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. சொல்றாங்க முடிஞ்சிருச்சுல்ல. எல்லோரையும் மதித்து மரியாதையாக பேசக்கூடியவன் தான். அதை தான் சொல்லிட்டு நான் முதல்ல. ஐயா அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். மேடையில இருந்து பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து 3/4 பேர் படப்படான்னு இருக்கு. கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம், பலன்றது என்னன்னு தெரியல. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா அதான் எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வெளியலாம். மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? திராவிடம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா மற்ற கோட்பாடுகளிலிருந்து சித்தாந்தங்களிலிருந்து ஒரு இடத்துல வேறுபட்டு நிக்குது. அப்படி வேறுபட்டு நிக்கிறதுனாலதான் 100 ஆண்டு கடந்தும் நிற்கும். பெரிய விஷயம். Meanwhile, இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. இன்னும் 100 ஆண்டுக்கும் நிற்போம். ஓடியாங்க சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க அப்பா, ஓடியாங்க சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க அப்பா, ஓடியாங்க சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க பேர் என்ன? மாலதி. மாலதி அம்மாக்கு 1000 ரூபாய் வருதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது 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 தெரியாது. ஒரு நிமிஷம். வருதா? மாசத்துக்கு 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு? வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000. ஓடி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? என்ன வேலைக்கு போறீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. 30 நாளைக்கு எவ்வளவு? 9,000 ரூபாய். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? 1000 ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு, இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு. நீங்க தான் சொல்றீங்க 9,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க? meanwhile, ஒப்பந்தம் மறைச்ச காசுல இருந்து ஒண்ணு கொடுக்கலையே, மக்களோட உழைப்பானத்துல இருந்து தானே கொடுக்குற. சம்பாதிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு? பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று
இவருதான் மானஸ்தன். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் ஒருவர் அமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என பலரையும் ஏமாற்றி இருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் மீது பாலியல் புகார் அளித்த பெண் காவலர் தற்போது அந்த புகாரை வாபஸ் பெற்றிருக்கிறார். சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சமன், இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தீண்டத்தகாத? கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். Meanwhile, ಧರಣಿದಲ ಗತ ಸಕಲ ಹತಕಲಿಲ ಶುಭಸಲಿಲ ಗತಬಹುಲ ವಿವಿಧ ಮಲ ಹರಿಜ ದುರ ರುಚಿರ ದುರ ವಿಲೋಕಣ ಮಾತ್ರ ವಿಡಲಿದ ವಿವಿಧ ಮಹಾಭಾಜಕ ಸ್ವಪದ ದುಃಖದ ಕಲಿಗಂಗದ. வீட்டுக்காக சனாதனத்தை எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுறது, வீட்டுக்குள்ள சனாதனத்தை கடைபிடிக்கிறது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பெரிய விஷயம். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு வருகை புரிந்தார். தொடர்ந்து சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பாக 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை இவர்கள் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதற்கான இந்த தலைமையில் நடைபெறுவது தெரிய வந்திருக்கிறது. இதில் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது வேற யாரு? நான் தான். எருமக்கடா, இதெல்லாம் திம்பிங்களாடா? 10 அளவுக்கு தான் அள்ளி வாயில வைக்க முடியும், இல்லன்னா விக்கிக்கிறோம்டா.